இன்சமாம் உல் ஹக் இந்த பேரை சொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? அவர் அடிச்ச 20,580 இன்டர்நேஷனல் ரன்ஸ், 32 செஞ்சுரிஸ், அந்த ட்ரிபிள் செஞ்சுரி, 92 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அடிச்ச அந்த நாக், இதெல்லாமா ஞாபகம் வந்திருக்கும். இன்சமாம்னு சொன்னோன்னே அந்த உருவ ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவர் உருவ ஞாபகத்துக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஜான்டி ரோட்ஸ் உருவெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இன்சமாம் ரன் அவுட் பண்ணுறதுக்கு ரோட்ஸ் டைவ் அடிச்சு பறக்கிற அந்த சீன்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். இதுதான் இன்சமாமுக்கு நம்ம இந்த உலகம் கொடுத்து வச்சிருக்க அடையாளம். அது மட்டும் இல்லை, எனக்கு கூட இன்சமாம்ன்ற அந்த பேர் தான் அடையாளமாக இருந்திருக்கு. எனக்கு மட்டுமா, என்ன மாதிரி இருக்க பலருக்கும் அதுதான் அடையாளமாக இருந்திருக்கும். இந்த உலகம் வேற கொஞ்சம் நஞ்சமாக ரொம்பவுமே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபுட்பால் பிளேயருக்கு இவங்க வச்சிருக்க டெம்ப்ளேட்டுக்குள்ளே என் பாடி வேறு ஃபிட்டின் ஆகாது. ஸோ ஸ்கூலில் வந்து நான் விளையாண்டது, கோச் பாராட்டினதுன்னு இந்த மாதிரி நிறைய கதை சொல்லி தான் நம்ம ஈகோவை வந்து ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்றைக்கி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதையே வந்துட்டு என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஒரு மேட்ச் கவர் பண்ண போனால், ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் நான் ஃபிட்டின் ஆனது கிடையாது. ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு அத்லெட் இன்டர்வியூ பண்ண போகும்போது அங்கே இருக்க பிஆர் கூட நான் ஜேர்னலிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கீழேயும் பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க வச்சிருக்க ஸ்டீரியோ டைப் ஒன்று தான். விளையாடுறவங்க, விளையாட்டை பார்க்குறவங்க, விளையாட்டை நேசிக்கிறவங்க, விளையாட்டை பற்றி பேசி எழுதுறவங்க ஃபிட்டாக தான் இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே ஃபிட் ஆகாத எல்லாருமே இந்த உலகத்துக்கு இன்சமாம் தான். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து நிறைய பட்ட பேர் இருந்திருக்கும். ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் பிளேஸில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா 5 ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு அந்த நிக் நேம்ஸ் எல்லாம் பட்டியலே இடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா இடத்துலையும் காமனாக ஒரு நேம் இருந்திருக்கு, இன்சமாம். பேட்டை பிடிச்சிட்டு இறங்கின எல்லா இடத்துலையும் 3/4 பேர் இன்சமாம்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. பெரிய பசங்க கூட விளையாடும் போது நம்மளை தான் கடைசியாலாம் எடுப்பாங்க. அப்போ வேற எங்கள் கேப்டன் என்னை கட்டி பிடிச்சிட்டு, சின்ன பையன் நினச்சிக்காதீங்கடா, இன்சமாம் மாதிரி நல்லா பலமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏதோ பெருமையாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே கலாய்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி விக்கெட்டாக பேட்டிங் பிடிக்க போனால் விக்கெட் கீப்பர் வேற, என்னப்பா குட்டி இன்சமாம் பைர்னர் வேணுமான்னு கலாய்ச்சார். ஒரு 4-5 பால் தட்டி தடவிட்டு 5வது பால் பேட்டில் பட்டு ரன் அவுட் ஆகி, ஓடி ரன் அவுட் ஆகி அப்போவும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்சமாம் மாதிரியே ரன் அவுட் ஆகிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலகத்துக்கு வந்து அதுதான் இன்சமாம். ரன் அவுட் ஆகிறவர், ஓட முடியாதவர், அந்த குண்டானவர். அது வந்து எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கலாய்க்கிறதுக்கான ஒரு விஷயமாவே தான் அந்த பேருங்கிறது வந்து பயன்பட்டுருக்கு. ஆனால் நான் என்றைக்குமே வந்து அதை பற்றி வருத்தப்படுறது கிடையாது இன்சமாம்னு கூப்பிட்டதுக்கு. அது வந்து அந்த சொல்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வேணால் அது ஒரு கேலியாக கிண்டலாக தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு அது அப்படி தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா அந்த முதல் முறையாக விளையாடும்போது, உனக்கு பைர்னர் வேணுமா குட்டி இன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் கீப்பர் கேட்டுட்டு இருக்கும்போது, என் டீம் கேப்டன் என்ன முதல்ல இந்த இன்சமாம்னு சொன்னவர் நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்தார், கூப்பிட்டார். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் அதை சாதாரணமாக எடுத்துக்காத, நான் ஒன்றும் விளையாட்டுக்காக ஒன்று இன்சமாம்னு சொல்லலை. அவர் சாதாரண ஆளும் கிடையாது, பாகிஸ்தான் டீமோட கேப்டன். பத்து வருஷத்துக்கு மேலே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர்னால 10 வருஷமாக கிரிக்கெட் விளையாட முடியும், பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் மாதிரியான ஒரு டீமுக்கு கேப்டனாக இருக்க முடியும் அப்படின்னா இங்கே ரப்பர் பால் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல உன்னால் முடியாதா அப்படின்னு கேட்டார். நான் எவ்வளோ ரன் அடிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் இருக்க எனக்கு பைர்னர் கூட வரலை. அப்படிப்பட்ட எனக்கு கூப்பிட்டு அவர் அதை சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. அந்த சின்ன பையனுக்கு அது நம்பிக்கை வரணுமே அந்த வார்த்தையை சொன்னார். உண்மையாகவே அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. இன்சமாம் உல் ஹக் அந்த நம்பிக்கையை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்கூலில், காலேஜ்லன்னு எல்லா இடத்துலையும் எத்தனையோ முறை இன்சமாம்ன்ற பேர் வந்து நம்ம காதுகளில் விழுந்திருக்கு, எல்லாருமே கூப்பிட்ருக்காங்க. ஆனால் எப்போவுமே அது வந்து ஒரு கேலியா, கிண்டலா, வருத்தமாக நினச்சதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் அந்த பேட்டை தூக்கும்போது எதை பற்றியும், என் உடம்பை பற்றியோ மற்றவங்க சொல்கிறத பற்றியோ எதை பற்றியும் நினச்சிக்காமல் ஓடுனதுக்கு, விளையாண்டதுக்கு காரணம் இன்சமாம் தான். அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை தான். இன்சமாமுக்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் சரி நம்ம அவரை பற்றி அந்த பெருமையில் அவர் நம்பிக்கையாக இருந்தார், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதெல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு அது போதாது. ஏன்னா ஒரு ஃபேனாக நன்றி சொல்கிறது எல்லாமே ஓகே, பட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இன்சமாம் மேலே இருக்க அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை உடைக்க முடியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சியாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த முயற்சி தான் இது. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? வழக்கமாக இன்சமாம்னு சொன்னாலே நம்ம இங்கே வரோம், ரன் அவுட்டுக்கு தான் வரோம். அங்கேருந்தே ஆரம்பிப்போம். 1 டே இன்டர்நேஷ்னல்ஸ் இன்சமாம் 40 முறை ரன் அவுட் ஆயிருக்கார். அவர் தான் அதிக முறை ரன் அவுட் ஆயிருக்காரா? இல்லை. மார்வன் அட்டப்பட்டு 41 முறை ரன் அவுட் ஆயிருக்கார். நம்ம ராகுல் டிராவிட் 40 முறை ரன் அவுட் ஆயிருக்கார். இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் இன்சமாமை விட குறைவான 1 டே இன்டர்நேஷ்னல் இன்னிங்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. ஆனாலும் இன்சமாமை விட அதிக முறை ரன் அவுட் இருக்காங்க. அவங்க ரன் அவுட் ஆனது, அவங்க பார்ட்னர் ரன் அவுட் ஆக்குனது, இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்சமாமை விட மோசமான ரெக்கார்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டீவா, ஆஸ்திரேலியன் லெஜெண்ட், 104 ரன் அவுட்டுக்கு காரணமாக இருந்திருக்காரு. டிராவிட் 101, சச்சின் கணக்கில் 98, ஜெயவர்தனே கணக்கில் 96 ரன் அவுட்ஸ் இருக்குது. இன்சமாம் கணக்கில் 92 தான். எந்த வகையிலையும் இன்சி மோசம் கிடையாது. இது மட்டும் இல்லை, பார்ட்னர்ஸை ரன் அவுட் ஆக்குனதுன்னு கணக்கு பார்த்தாலும்
ஸ்டீவா, சந்தர்பால், சச்சின், தில்ஷன், அரவிந்த் டி சில்வா இவங்க எல்லாம் ஆஃப் செஞ்சுரியாக அடிச்சிருக்காங்க. இத்தனை முறை பார்ட்னர்ஸே நோட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுலேயும் எந்த வகையிலையும் இன்சமாம் வந்து மோசமானவர் கிடையாது. ஆனால் நாம என்னமோ இன்சமாம் தான் ஓட முடியாமல் ஓடிட்டு இருந்த மாதிரியும் அவரளவுக்கு மோசமாக யாருமே ரன் அவுட் ஆகாத மாதிரியும் தான் பேசிகிட்டு இருப்போம். சரி, இந்த ரன் அவுட் கம்பேரிசன் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் 17 வருஷம் இன்சமாம் உல் ஹக் விளையாடி இருக்காரு. 20,000க்கும் மேலே ரன் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் ரன்ஸ் மட்டும். அது எல்லாத்தையுமே வெறும் 4 6 அடிச்சிட முடியுமா? சான்ஸ் இல்லைல்ல. 2076 4ம் 193 6ம் அடிச்சிருக்காரு இன்சி. அந்த வகையில் 9,462 ரன் வந்துடுச்சு. அவர் எடுத்த 20,580 ரன்ல இருந்து இதை கழிச்சா 11,118 ரன் அவர் ஓடியே எடுத்தது. அந்த விக்கெட்டுகளுக்கு நடுவில் 2,27,436.48 மீட்டர் ஓடி இருக்காரு. இது அவருக்காக ஓடினது தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஆனால் கிரிக்கெட் வந்து லைஃப் மாதிரி தானே, நமக்காக மட்டும் ஒன்றா பத்தாது, நம்ம பார்ட்னருக்காகவும் ஓடி ஆகணும். அந்த கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஓடி இருப்பார். இப்போ ஐசிசி ஃபுல் நம்பர் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 12 நாடு இருக்குது இப்போ கரண்ட்லி. அந்த 12 நாட்டிலையும் சேர்த்து இதுவரைக்கும் கிரிக்கெட்டோட ஆதி காலத்திலிருந்து இதுவரைக்கும் 3,786 பேர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. இந்த கென்யா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, நமீபியா, யுஏஇ இந்த கணக்கையெல்லாம் சேர்த்தா குறைஞ்சது 4,000 பேராவது விளையாடி இருப்பாங்க. ஸோ 4,000 பேரால் விளையாடப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இன்சமாம் உல் ஹக் அளவுக்கு விக்கெட்டுகளுக்கு இடையே ஓடி ரன் எடுத்தவங்க மொத்தமே 10 பேர் தான். எல்லாரும் அவர் மாதிரி 500 மேட்ச் விளையாடலன்னு கேட்கலாம். நானும் அதே தான் கேட்குறேன். ஓடவே முடியாத ஒருத்தரால், எப்போவுமே ரன் அவுட் ஆகிட்டு இருக்க ஒருத்தரால் எப்படி 500 மேட்ச் விளையாடி இருக்க முடியும்? விளையாடி இருக்காரு. 17 வருஷம் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அணியில் விளையாடி இருக்கார். 500+ மேட்சஸ்க்கு மேலே விளையாடி இருக்கார். 20,000க்கு மேலே ரன்ஸ் எடுத்திருக்கார். அத்தனைக்கும் 11,118 ரன்கள் ஓடியே எடுத்திருக்காரு இன்சமாம் உல் ஹக். இருந்தாலும் பாருங்களேன், இன்சமாம் ஏதோ ஓடாத மாதிரியோ இன்சமாம் மட்டும்தான் ரன் அவுட் ஆகிட்டு இருந்த மாதிரியோ தான் பேசிகிட்டு இருப்போம். ஏன்? அந்த உடம்பு அதுதான் உறுத்தல். ஏன்னா குண்டா இருக்கவங்கனால எதுவுமே பண்ண முடியாது. அதுவுமே நம்ம ஸ்டீரியோ டைப்பில் ஒன்று. அதையும் மீறி அவங்க எதனா பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்ட்டுருவோம். ஈவன் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இன்சமாம்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஜாண்டி ரோட்ஸோட ரன் அவுட் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ரன் அவுட்னு சொன்னாலே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கேட்ச்னு சொல்லும்போது ஜாண்டி ரோட்ஸ் கேட்ச் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமோ என்னமோ. 2007 வேர்ல்டு கப்பில் டுவேன் லெவராக் பிடிச்ச கேட்ச் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்? அது ஒரு அசாத்தியமான கேட்ச். குண்டா இருக்க ஒருத்தர் டைவ் அடிச்சு பிடிச்சிட்டாரு. அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே குண்டா இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவங்க இவ்வளோதான் பண்ண முடியும்னு சுருக்கி வச்சிடுறாங்க. அதுக்கு மேலே பண்ணிட்டா அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் சொன்னது கூட உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அதை நான் ஷாக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்சமாம் பற்றின நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலை. நான் சொல்ல வந்த ஒரே விஷயம், எல்லாரும் பண்ண விஷயத்த இன்சமாமும் பண்ணியிருக்காரு. 17 வருஷம் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் விளையாடி இருக்காரு. 10,000 முறை ஓடி இருக்காரு அப்படிங்கிறது தான். அந்த உடம்பு எந்த இடத்துலையும் அவருக்கு தடையாக இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்கு தான். அது என்ன மாதிரி ஆளுகளுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு, ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் அந்த உடம்பை பற்றியோ அந்த ரன் அவுட் ஆகிறத பற்றியோ எதை பற்றியும் யோசிக்காமல் பேட்டை எடுத்துகிட்டு விளையாட வச்சுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆள் வந்துட்டு கிரீஸை விட்டு வெளியே போகிறான், என்ன மாதிரி இருக்கவன் ஒருத்தன் கிரீஸை விட்டு வெளியே போகிறான், ஓடுறான் அப்படின்னா நிச்சயமாக அங்கே இன்சமாம் ஏற்படுத்தின ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இன்சமாம் உல் ஹக் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ.